பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து நாங்கள் இன்றைக்கு இந்த ஒமேகா 3 பற்றி கொஞ்சம் பேசலாம். என்னென்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒமேகா 3 நியாயமான நன்மை எழுதிக்கு அந்த ஒமேகா 3ங்கிறது இப்போ நாங்கள் அந்த ஒரு ஒரு ஒமேகா 3 டேப்லெட் வந்து ஒரு கேப்சியூல் வந்து இப்போ கூடுதலாக வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்களுக்கு, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக் வர பேஷண்ட்கள் அவங்களுக்குலாம் கொடுபாடுது ஒமேகா 3 ஒரு டேப்லெட். அப்போ அது வந்து அன்னரத்தில் வந்து நாங்கள் எங்களோட நாளாந்த உணவுல அதிகமாக இந்த ஒமேகா 3 உள்ள உணவுகள் நம்ம அன்னரம் சாப்பிட்ருக்கோம். அது கூட பெரிய தெரியும். உதாரணமாக சாலமீன் தானே, சாலமீன் அந்த அந்த சாலமீன் தோல்ல வந்து ஒமேகா 3 அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நம்ம சுறாமீன் எண்ணெய்க்காதுன்னு சொல்லி அன்னரத்தில் கடும் டேஸ்டா வாங்கி சாப்பிடுறது. சுறாமீன் எண்ணெய்க்காது அந்த ஈரல் தானே, அது சுறாமீன் ஈரல். இதுல ஒமேகா 3 கடும் கூட இருக்கு. அதே மாதிரி அந்த எண்ணத்தன்மையான சின்ன மீன்கள் தான் அந்த தோல்ல ஒமேகா 3 இருக்கு. இது வந்து நாங்க அன்னது அதிகமா சாப்பிட்டேன். அப்ப எங்களோட இயல்பாவே எங்களோட உடம்புல வந்து அந்த ஒமேகா 3 அளவு கூட காணப்பட்டது. ஒமேகா 3 என்ன செய்ய மெயினா வந்து எங்களோட HDL கூடுது. HDL நம்ம ஏர்லியாவும் ஒரு டிஸ்கஷன்ல பார்த்த இந்த கொலஸ்ட்ரால்ல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. இப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவோம், நல்ல கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் சொல்லி. அதுல இந்த LDLங்கிறது தான் பேட் கொலஸ்ட்ரால், அந்த ஹார்ட் அட்டாக் வாரது அல்லது அந்த படியக்கூடியது, அதாவது இரத்த குழாய்களுக்குரிய படிஞ்சு பிளாக் ஏற்படுத்தக்கூடியது இந்த LDLங்கிறது. HDLங்கிறது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அது வந்து ஆப்போசிட், நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது தான் அந்த HDL. நாங்கள் அந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் பார்க்குற டைம்ல மொத்த கொலஸ்ட்ராலை நல்ல கொலஸ்ட்ராலால் பிரித்து பார்க்குறேன். அதாவது ஒரு ஆள்ற டோட்டல் கொலஸ்ட்ராலுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கும்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்குரிய ரிஸ்க் வந்து குறையும். அதனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதான்ங்கிற HDLங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால். அது வந்து அதோட உற்பத்தியை இந்த நம்ம ஒமேகா 3 அதிகமாக எடுக்கிற டைம்ல அந்த HDL உற்பத்தியை கூட்டுது, நல்ல கொலஸ்ட்ரால் அளவு கூட்டுது. மறைவுமா எங்களுக்கு ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம் இப்படியான பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்படுறதுல எங்களை பாதுகாக்கிறது தான் இந்த ஒமேகா 3. அதே மாதிரி இந்த ஒமேகா 3 வந்து எங்களுக்கு சின்ன வயசுல இப்ப கர்ப்பமா இருக்கிற தாய்மார் வந்து ஒமேகா 3 அதிகமாக எடுத்த இப்ப வர அந்த கர்ப்பிணி தாய்மார் கொடுக்குற பால்மா, அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற பால்மாவிலேயே அந்த ஒமேகா 3 கூட சேர்த்திருக்காங்க. அப்ப அது வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த அஸ்மா, அந்த மூச்சு வருத்தம் பாரத்தை இந்த ஒமேகா 3 குறைக்கிறாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்து இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும் அதிகமாக இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும், பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் 3 மாசம் 6 மாத பிள்ளைகளாம் வீசிங் தான், எல்லாருக்கும் நெபுலைஸ் பண்றதும் வீசிங் கூட. அதே மாதிரி பெரிய ஆக்களுக்கும் அந்த வீசிங் தன்மை கூட. அதுல அந்த சுவாச பயிர அந்த இழுவத்தன்மை லாஸ்டிசிட்டியை வந்து இந்த ஒமேகா 3 கூட்டுதான். அதனால அஸ்மா வாரதும் குறையாது. உதாரணமா அந்நேரத்தில் சொல்லுவாங்க கர்ப்பிணி தாய்மார் அதிகமா வந்து அந்த சின்ன மீன் எல்லாம் கொடுப்பாங்க அதிகமா கர்ப்பிணி தாய்மாருக்கு. அது நம்மடாக்கள் கொடுக்குறேன்னா அந்த ஆரோக்கியமான மீன், கிறந்து இல்லாத மீன் தாய்மாருக்கு நல்ல உண்மையா கொடுத்து. ஆனா அதுல மறைமுகமா கூட நன்மைகள் இருக்கு இந்த ஒமேகா 3 கூட. அது வந்து பிறக்கிற பிள்ளைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த ஒமேகா 3 தேவை. அதுல அதிகமான இப்ப வார பால் பட்டியல் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குற பால் மாவலியில் அதை மேலுக்கு அடிச்சிருப்பாங்க ஒமேகா 3 அளவு கூட சொல்லி காட்டுவாங்க. அது வந்து புத்தி தன்மை, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் இந்த ஒமேகா 3 மிகவும் பிரயோசனமாகுது. ஆகவே நாங்க ஒமேகா 3 உள்ள உணவுகளை நாங்கள் எல்மளவுக்கு எடுக்க பார்க்கணும். ஆனா இப்பய காலகட்டத்துல வந்து பிஸி ஷெடியூல், எல்லாரும் வந்து அந்த தொழில் செய்யற விதம் கூட. இப்ப பெண்களை பொறுத்த வரையிலையும் பழைய காலங்களில் ஒப்பிடக்குள்ள பெண்களும் தொழிலுக்கு போற விதம் கூட. அதனால இந்த சின்ன மீன்களை வாங்கி வீட்டுகளை சமைக்கிற தன்மையெல்லாம் குறைஞ்சிட்டு போயிட்டு இப்ப சொசைட்டி எப்படி போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த விட்டமின்ஸ்கள், கனிவுப்புகள் உள்ள அந்த உணவுகள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு குறைச்சிட்டாங்க. உதாரணமா இப்ப சின்ன மீன், அந்த மற்ற கீரை வகைகள், நாட்டு மரக்கறி எல்லாம் எடுத்தா அதை கிளியர் பண்றது, சமைக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால இப்ப என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் மல்டி விட்டமின்கள், இப்படி கனிப்புகள் உள்ள மினரல்ஸ் உள்ள விட்டமின்ஸ்களை பார்க்கிறது தான் கூட. அது ஒன்றும் செய்யலாம், ரெண்டுல ஒன்றும் செய்யதான் பண்ணும். ஒன்று அதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறார்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா அவ்வாறான உணவுகளை வாங்கி சமைக்கணும். உதாரணமா நாங்க இப்ப எல்லாரும் பிஸியா இருக்கிறார்கள், சாட்டர்டே சண்டேஸ்ல சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த ஜாப் செய்யற பாட்டியெல்லாம் இவ்வாறான அந்த உணவுகளை நான் சொன்ன மாதிரி சின்ன மீன்கள், இப்ப சின்ன மீன்கள் மிகவும் ஆரோக்கியம். உதாரணமா அதுல அந்த குரோமியம், மங்கனீஸ், ஜிங்க், இப்படியான அந்த கொப்பர், அப்படியான இது நுண்மூலகங்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறது அந்த சின்ன மீன், கடல் மீன்கள். அப்ப அந்த மீன் அந்த உணவுகள் வந்து மிகவும் முக்கியம். ஒரு ஆள் வயசு போற டைம்கள்ல அவங்களோட
ஞாபக சக்தி, கண் பார்வை, முடி கொட்டுன்றது அப்படியான உற்சாகமா வச்சிருக்கிறது. உதாரணமா நியாயமான அந்த ஹோமோனுகள்ற ஃபங்க்ஷன், நொதியங்கள்ற தொழிற்பாடுகளுக்கெல்லாம் அந்த கோ என்சைம் சொல்லி இருக்கிறது, கோஃபெக்டரா இருக்கிறது இந்த நுண்மூலகங்கள். ஜிங்க், மெக்னீசியம், கொப்பர், அப்படியான அந்த நுண்மூலகங்கள் தான் அந்த கூட. அப்ப அந்த அந்த நுண்மூலகங்கள் அளவு எதுல இருக்கின்றா அதிகமாக இவ்வாறான உணவுகள் தான் இருக்கு. அதே மாதிரி நாட்டு மரக்கறி, அதுல வந்து இப்ப தாது பொருட்கள் நிலத்திலிருந்து ஒரு ஒரு பயிர் ஒன்று வந்து அதுல பாட்டுக்கு வளர்ந்து வந்தா தான் அந்த கனியிலேயோ அந்த இலையிலேயோ அந்த நிலத்தில் இருக்கிற தாது பொருட்கள், கனி உப்புகள் எல்லாம் நல்லா சேரும். அப்படி இல்லாம வேகமா வளர்க்குற பசலைகளை செயற்கையா கொடுத்து நாங்க அதை உற்பத்தி செய்யற டைம்ல அந்த இலையிலேயோ அந்த பழங்கள்லயோ இந்த நுண்மூலகங்கள் எல்லாம் வந்து சேராது. அதனால நாம ஒரு பார்வைக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு இருப்போம், இலையை சாப்பிட்டு இருப்போம், அதுல இந்த கனி உப்புகள் நுண்மூலகங்கள் அளவு குறைவா தான் இருக்கு செயற்கையான பசலைகளை கொண்டு. அதனாலதான் அந்த இந்த நுண்மூலகங்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறது இந்த சிறிய மீன்கள், சிறிய அதே மாதிரி இந்த நாட்டு மருந்து. ஆகவே நாங்க அந்த உணவுகளை வந்து அதிகமாக உள்ளெடுக்கிறத ஒரு ஒரு குறித்த வயசு போற டைம்ல நாங்க அதை கூட்டிக் கொள்ளணும் எங்களோட ஆரோக்கியத்துக்கு முன்னெல்லாம். அந்த வகையில அந்த ஒமேகா 3 பத்தி இன்றைக்கு நாங்க பேசின விஷயமும் அதுவும் இந்த சின்ன மீன்கள்ல தான் அதிகமா இருக்கு. அதனால அதை நாங்க எங்களோட உணவுகள்ல ஆக குறைஞ்சது வாரத்தில் 2 நாள் ஆச்சும் அல்லது ஓஃப் நாளைகளையாச்சும் அவ்வாறான மீன்களை வாங்கி நாங்க சமைக்க பழகணும். இப்போ உள்ள பெண் சமுதாயத்தை பொறுத்தவரையில அந்த மீன்களை வாங்கி சமைக்கிறதுங்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம். அதுல மனம்ங்கிறது, அதை கிளீன் பண்றதுக்கு டைம் போகுங்கிறது. ஆகவே அது வந்து மறைவுமா நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கும் அது ஒரு பாதிப்பை வரப்போகுது எதிர்காலத்துல. எல்லாரும் என்ன வேகமா சமைக்கக்கூடிய கோழி இறைச்சி வாங்குறது அல்லது மாட்டு இறைச்சி அல்லது வெட்டு துண்டு மீன்கள் இதுகளை வாங்கி சமைக்கிற விதம் கூட்டிட்டு போகுது. அதனால இப்ப இளம் வயதிலேயே இப்ப டயபெட்டிக் வாரத்துல அவங்க சொல்றாங்க அந்த ஜிங்க் குறைபாடு டயபெட்டிக்கு ஒரு காரணமா. ஜிங்க், மெக்னீசியம், அதே மாதிரி செலனியம் இவ்வாறான நுண்மூலகங்கள் குறைபாடு வந்து டயபெட்டிக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஏன்னா இன்சுலின் இந்த ஹார்மோன் ஆக்டிவிட்டிக்கு வந்து அதிகமாக வந்து இந்த நுண்மூலகங்கள் இந்த ஜிங்க் எல்லாம் தேவை. இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து அந்த உணவு எல்லாம் குறையும். டிரெக்டா சாப்பிட்றது என்ன, கார்போஹைட்ரேட்டும் டிரெக்டா கோழி இறைச்சி அந்த பெரிய மீன். ஆகவே இவ்வாறான நுண்மூலகங்கள் அளவெல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. அப்படி குறைஞ்சிட்டு போறதால தான் அந்த ஹோமோன் அதே மாதிரி நொதியங்கள்ற குறைபாட்டால வர நோய்கள்லாம் இப்ப கூட. இப்ப தைராய்டு ப்ராப்ளம் கடும் கூட. முந்தியெல்லாம் வந்து நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்து பெரிய அளவுக்கு நம்ம கேள்விப்படுது. இப்ப பிள்ளை பிறந்தாலும் தைராக்சின் பார்க்காங்க. ஏன்னா தைராக்சின் குறைபாடு அதிகம், ஏன்னா அயோடின் குறைபாடு கூட. அப்ப அயோடின் உள்ள அந்த உணவுகள் தான் இதெல்லாம் இந்த சின்ன மீன்கள் எல்லாமே இந்த அயோடின் கூட. அப்ப அந்த அயோடின் குறைபாடு அதிகம். வார இந்த ஹோமோன் குறைபாட்டால வார நோய்களும் நொதியங்களால குறைபாட்ட வார நோய்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு போகுது. அதனால நாங்க எங்களோட உணவு முறைகள்ல வந்து இவ்வாறான உணவுகளை சேர்த்து நாங்கள் அதை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகேங்களா?